Satyabhama Institute of Science and Technology, Chennai. ₹4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தின் முதல் தகவல் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சாலமன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? முதல் தகவல் அறிக்கையில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் வைத்து தேர்தல் பறக்கும் படையினர் 3 நபர்களிடம் சுமார் ₹4 கோடி பணத்தை பறிமுதல் செய்தனர். பணத்தை கொண்டு வந்த சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேரையும் தேர்தல் பறக்கும் படையினர் கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அவர்களுக்கு தொடர்புடைய இடங்கள் மற்றும் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் தாம்பரம் போலீசார் சோதனை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். அதன் அடிப்படையில பாஜகவை சேர்ந்த பிரமுகரான கோவர்தனன் என்பவருக்கு சம்மன் அனுப்பி அவரது ஓட்டலிலும் சோதனை மேற்கொண்டு ₹1,10,000 பணமானது பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில தற்போது தாம்பரம் போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையானது வெளிவந்துள்ளது. குறிப்பாக அந்த சதீஷ் என்பவர், அதாவது இந்த பணத்தை கடத்தி வந்த சதீஷ் என்பவர் ப்ளூ டைமண்ட் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல ஊழியராக பணியாற்றி வருவதாகவும் அவர் மற்றும் பெருமாள் மற்றும் ஒருவர் என மொத்தம் 3 பேர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணத்தை இங்கிருந்து ரயில் மூலமாக நெல்லைக்கு கொண்டு வந்து வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்படுவதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். அதனை தாம்பரம் போலீசார் முதல் அறிக்கையின் மூலமாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மேலும் பணம் கொண்டு செல்லப்பட்ட அவர்களிடம் இருந்து நயினார் நாகேந்திரனின் அடையாள அட்டை மற்றும் அவர்கள் பாஜகவில் இணைவதற்கான உறுப்பினர் அடையாள அட்டையும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருப்பதாகவும் இந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் பல்வேறு நபர்களிடம் இருந்து சிறிது தொகையாக சேர்த்து ₹1 கோடி 50 லட்சம் என சிறிதாக சேர்த்து மொத்தமாக இணைத்து ₹4 கோடி பணத்தை ரயில் மூலமாக நெல்லைக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அளித்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளவும் தற்போது தேர்தல் பறக்கும் படையினர் ஈடுபட்டிருந்த நிலையில தற்போது முதல் தகவல் அறிக்கையானது வெளிவந்துள்ளது. மேலும் இந்த பணம் தனக்கு சொந்தமானது இல்லை என நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருந்த நிலையில முதல் தகவல் அறிக்கையில இவரது பெயரானது வாக்குமூலம் மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சோலமன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.